நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் 4 செக்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டு சமையல், அடுத்தது சமையல்.com, அடுத்தது செஃப் சாய்ஸ், அடுத்தது பார்ட்டி வைத்தியம். இது 4மே ஒன்றும் செம்ம வேரியேஷன்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் அவங்க டேலண்ட் எப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. சமையல்.comல நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமாவோ இல்லை மெயில் மூலியமாவோ நம்மளுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் சமைச்சு உங்களுக்கு அமைப்போம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் செஃப் சாய்ஸு, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நம்ம போய் சாப்பிடுவோம், செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு நிறைய பேர் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, சூப்பராக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃபே சொல்லி தருவார். அடுத்தது பார்ட்டி வைத்தியம், ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமான அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இது 4மே நம்ம ஒரே ஷோ எங்கேயும் சமையல் மட்டும்தான் பார்க்க முடியும். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன? என் பேர் சுஜாதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் வைஃப். இல்லத்தரசியா இருக்கீங்க? இல்லத்தரசி. குட். எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு? 2003 கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? அப்போ நிறைய கேள்விகள் கேட்பாங்க, பரவாயில்லையா? கிட்டலாம் கூடாது. என்ன வீட்டில் இருந்து இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறதுன்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பா ஜாலியாக அப்படியே பேசிட்டு போயிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாக கிராமத்து சமையல் பாணியில் பண்ண போகிறேன். ஓகே. கோவை நாட்டுக்கோழி கறி. கோவை நாட்டுக்கோழி கறி. ஓகே. நாட்டுக்கோழிக்கு தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். ஆமா, கண்டிப்பா. ஸோ அதனால் கோவை எதுக்கு ஆட் பண்ணீங்க? கோவையோட ஸ்பெஷல் இது? இல்லை பெரும்பாலும் இது கோவை மக்கள் வந்து இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. சத்துள்ள ஒரு உணவாக இது பண்ணிக்கலாம். ஸோ குடுக்கல் வாங்கல் ஏதாவது தூக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? அதான் என் ஹஸ்பண்டை தூக்கிட்டேன். உங்கள் ஹஸ்பண்டை தூக்கிட்டீங்க. கோவை ஒரு ஊர், அதுதான் அந்த ஊரோட டிஷ் நீங்கள் சமைக்கிறீங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் பேர்? சதீஷ்குமார். சதீஷ்குமார். என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாரு. பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. லேண்ட்லைன் இருக்கா வீட்டில்? இருக்கு. ஓகே. ஜாலி தான். ஃப்ரீ கால்ஸ் தான் உங்களுக்கு. அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் அப்படிலாம் இல்லை, 1500 கால்ஸ் தான் ஃப்ரீ. அதுக்கு மேலே போனால் காசு கட்டணும். 1500 கால்ஸ் போதாதா? அதுவே நான் பத்தாது. ஆமாம், மீதி 1500ல 1400 உங்கள் வீட்டுக்காரங்க பேசுவீங்க. என்னங்க எப்போ வருவீங்க, என்னங்க என்ன சமைக்கணும் அப்படின்னு தானே கேட்டு வச்சிருக்கீங்க. இல்லை அவர் ஆஃபீஸ் போனால் சுத்தமாக பேச மாட்டார். அங்கே யார்கிட்ட பேசிட்டு இருப்பார், அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அங்கே பேசிட்டு இருப்பார். டிஸ்டர்ப் பண்ணாலும் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி. இல்ல அது உண்மைதான், என்ன தவிர எல்லார்கிட்டயுமே பேசுவார். அப்படியா? ஷையா ஃபீல் பண்றாரோ என்னவோ, இல்ல கூச்ச சுபாவமா அவரு? பாப்போம். இன்னைக்கு வந்து அவர் வந்து டேஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க மனைவி சமைக்கிறாங்க, அவங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து டேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பாப்போம் எப்படி நீங்க அவருக்காக சமைக்கிறீங்களா இல்ல மக்களுக்காக சமைக்கிறீங்களான்னு பார்த்தலாம். கோவை நாட்டுக்கோழி கறி கறி அப்படின்னு சொல்லி கிரேவியா ட்ரையா? இது செமி கிரேவி. செமி கிரேவியா இருக்குன்றீங்க? கண்டிப்பா. சரி, ஓகே. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்றது மக்களுக்கு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. ஸோ தேவையான பொருள் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க பாருங்க. மஞ்சள், உப்பு போட்டு வேக வைத்த நாட்டுக்கோழி, கொத்தமல்லி, நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள், பட்டை, லவங்கம், சோம்பு, தனியாத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தக்காளி, உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மண்பானையை ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் மண்பானை அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த மாதிரி ஸ்டவ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த விறகுலாம் வச்சு கொளுத்துவாங்க அப்படிலாம் சமைப்பீங்க? தெரியாது. தெரியாதா? இருந்தால் அதுவும் எடுத்து வந்துருப்பீங்க. கண்டிப்பா. மாட்டி விடுறாங்க நம்மளுக்கு, இதுக்கே லொக்கேஷன் தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல இது வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் வேணும். ஆயில் வேணும் தான். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் சமைக்க போகிறேன். ஓகே. குளிர்ச்சியும் கூட. இந்த நாட்டுக்கோழி வந்து ரொம்ப சூடு. ஆமாம், உடம்புக்கு. சின்ன வெங்காயம். எவ்வளோ வேணாலும் போடலாமா? இல்லை, உங்களுக்கு வந்து இந்த கிரேவி திக்னஸ்க்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ குவான்டிட்டி இப்போ ஒரு 5 பேருனா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணணும். இப்போ நான் இப்போ 3 பேர் வரைக்கும் வரைக்கும் நாங்களே ஒரு 5 பேர் வரோம். இல்லை, சாப்பிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றதா? இல்லைன்னா தேவலா கேள்லாம் கேட்காதீங்க, பொறுத்தா தோசை சுட்டு கொடுத்துருவாங்க போங்க அப்படின்றாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வர விருந்தாளியை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்கிறது. கோழி கறி கூட வந்து நம்ம கம்மியாக வச்சிடலாம். கண்டிப்பா. ஆனால் அந்த கிரேவின்றது அதிகமாக இருக்கும். அதுதான் சாப்பாடு போட்டு பேசி சாப்பிடணும். முட்டை ஆம்லெட் கூட போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அதனால கிரேவி மட்டும் தயவுசெய்து நிறைய வச்சிருங்க. அதுவும் மாமியார்லாம் வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து நிறைய செய்யணும் கிரேவிலாம். அப்புறம் மாமியார் போய் ஊரில் சொல்லுவாங்க, என் மருமக இருக்காளே ஒரு குழம்பு கூட வைக்கல தெரியுமா, எனக்கு ரசம் வச்சு கொடுத்தா கட்சியில் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படிங்க பார்த்துப்பீங்க உங்கள் மாமியார் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா? எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா மக மாதிரி பார்த்துப்பேன். மக மாதிரி பார்த்துப்பீங்களா? உங்களுக்கு சென்டிமெண்ட் ஃபேமிலியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை, அவங்க சொல்லி கொடுத்தது இந்த டிஷ்ஷு. இதுவே அவங்க சொல்லி கொடுத்ததானா? சரி சரி. இப்போ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவங்களுக்கு? இல்லை, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் மருமக ஏதோ சொல்கிறாங்க, கேளுங்க.
நீங்கள் சொல்லி கொடுத்து தான் சமைக்கிறேன் அப்படின்னா ஏதாவது விட்டு போடுங்க பார்க்குறாங்களே. வணக்கம். உங்க மருமகள் இன்னும் எனக்கு நிறைய சத்துள்ள சமையல் சொல்லி கொடுக்கணும் அவங்க. இன்னும் நல்லா சத்துள்ள உணவுலாம் சமைக்க சொல்லி கொடுக்கணும். அப்பதான் ஒரு ஹோட்டல் வைப்பாங்க வெளில. சத்துள்ள உணவு இல்ல முக்கவாசி அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா டயட்டிங் பேஸ்டா இருக்கும் அவங்க ஃபுட்டு. அதே மாதிரி இது மாதிரி சத்துள்ள சமையலா இது பண்ணுவாங்க. நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. நல்லா சமைப்பாங்க. ஹெல்த்தியான டிஷ்ஷும் சொல்லி ஹெல்த்தியான டிஷ். சோ அதனால இன்னும் நிறைய நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ இப்போ நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு வறுக்க ஆரம்பிச்சோம். நம்ம இப்போ வறுக்கிறோமே முழுசா அதை எப்படி சாப்பிடுறது? இல்ல இது வந்து நான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்காக நான் இது பண்றேன் இல்லீங்களா? இது அரைக்கிறதுக்காக பண்றீங்களா? கிரேவி பதத்துல வரதுக்காக நான் பண்றேன். அதனால இத அரைச்சிருவேன் நான் மோஸ்ட்லி. ஓகே ஓகே. என்னென்னலாம் ஆட் பண்ணி அரைக்க போறீங்க? சின்ன வெங்காயம், தக்காளி எடுங்க. எத்தாச்சுங்க? 2 தக்காளி. தக்காளி ஆமா 2 தக்காளி. ஏன்னா இதுக்கு இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா தக்காளி நிறைய ஆட் பண்ண கூடாது. ஆமா புளிப்பு தட்டிடும். அதனால வந்து ஒரு தக்காளி 2 தக்காளி, பெருசா இருந்தா ஒரு தக்காளி போதும். ஓகே. அவங்க எனக்கு சொல்லி தராங்க, நீங்க அவங்களுக்கு சொல்லித்தாங்க. புளிப்பு தட்டிடுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா நான் வீட்டில் போய் சமைக்க போறேன். நீங்க தான் வீட்டில் இருந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு செய்யறது எப்படி, இந்த கிரேவி செய்யறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க சொன்னதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அது கிரேவி கண்டென்ட்டுக்கு நம்ம யூஸ் ஆகிக்கும். பட் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கம்மியா. அது என்ன தக்காளி போடணும்? பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளியா? இது கூட நிறைய பேர் அங்கே கேளுவாங்க, என்ன தக்காளின்னு கேளுப்பா அப்படின்னுவாங்க. நாட்டு தக்காளி இதை 2 ஆட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கிரேவி கண்டென்ட் ரெடி பண்ணி இங்கே வைக்க போகிறோம். அவ்வளோதானே? ஃபர்ஸ்ட் அது ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை வந்து சமைக்க போகிறோம். சிக்கனை வந்து சமைக்க போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்து மக்கள் காட்டுவோமா? கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வேற ஏதாவது ஆட் பண்ண போகிறோமா இல்லை அவ்வளோதானா? இந்த பேஸ்டோட தேங்காய் ஆல்ரெடி துருவன தேங்காய் மறுபடியும் ஆட் பண்ணணும். ஆமா ஆட் பண்ணணும். அது என்ன அரைக்க போகுது? இல்ல அது வந்து உங்களுக்கு திக்கா இன்னும் டேஸ்டியா இருக்கும். இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஹெல்த். சோ இந்த மாதிரி திட்டா இருக்குவானா இன்னும் நல்லா அரைக்கணும். சூப்பர். ஆல்ரெடி அரைச்ச அந்த பேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சாங்க இல்லையா அந்த பேஸ்ட். அது கூட வந்து பாத்தீங்கன்னா தேங்காவையும் துருவன தேங்காயும் போட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து வந்து இங்க வைக்க போறாங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். ஸோ அரைச்ச விழுது இங்க ரெடியா இருக்கு இல்லையா? தேங்காய் போட்டு நல்லா அரைச்சு இங்க ரெடியா இருக்கு விழுது. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பத்த வச்சிட்டு கடாய் அந்த மண்பானை வச்சுட்டு மறுபடியும் வச்சுட்டு ஆயில் எடுங்க. நல்லெண்ணெய் ஆயில் சூடாகணும். ஸோ இப்போ எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சு காஞ்சிச்சு. என்ன பண்ண போறோம்? இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு எடுங்க. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். வேற என்ன பண்ணணும் இப்போ அடுத்து? நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1 பாதிமா அரைச்சிட்டு இதுல போட்டு தாளிக்கணும். கொரகொரன்னு அரைக்கணுமா? கொரகொரன்னு அரைக்கணும். 1 பாதிமா. ஓகே. உங்க லாங்குவேஜ் 1 பாதிமா, எங்க லாங்குவேஜ் கொரகொர. ஓகே. அது எப்ப ஆட் பண்ணனும்? இது இப்போ ஆட் பண்ணனும். இப்போ ஆட் பண்ணுமா? ஓகே. குயிக் process. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திட்டு அவங்க வந்துட்டு என்ன ஆட் பண்ணீங்க? பட்டை, லவங்கம், சோம்பு. இது ஆட் பண்ண உடனே அந்த அரைச்ச விழுதை எடுத்து ஆட் பண்ணனும். பட் நாங்க இப்போ சிம்ல வச்சு அதை அரைச்சிட்டு வந்துட்டு அந்த விழுதை ஆட் பண்ண போறோம். அத பாருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரைச்ச விழுது இங்க எடுத்து வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்ச அந்த விழுது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நைஸா ஃபைனா அரைச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரகொர அந்த பவுடர் கரையுமே அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த சோம்பு இதெல்லாம் ஆல்ரெடி ஆட் பண்ணது இருக்கு. என்ன பண்ண போறோம் இப்போ? இந்த அரைச்ச விழுதை போடணும். போடுங்க. ஒரு சின்ன வெங்காயம் எப்படியும் 1 கிலோ வாங்கணும்ல? நிறையவே யூஸ் பண்ணுவோம் நாங்க சின்ன வெங்காயம். நிறையவே யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும். சரி, ஓகே. இந்த சமயத்துல மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நார்மலா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க. எண்டில் வேணா ஒரு மெசேஜா சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து ஏதாவது நீங்க பாட்டு பாட போறீங்களா?
இல்ல பாட்டெல்லாம் பாடல, ஒரு டிப்ஸ் சொல்றேன். இப்போ நார்மலா இட்லி எல்லாம் மீந்து போயிடும் இல்லைங்களா வீட்ல, அதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இட்லியே இல்ல காஞ்சி இருக்கும் நல்லா, அந்த என்ன பண்ணணும், நல்லா ஸ்லைஸா வெட்டி அதை வந்து இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அதை தூவி எண்ணெயில பொரிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்க. எண்ணெயில பொரிச்சு கொடுக்கலாம், ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் சால்ட் அப்ளை பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஓகே, இது வந்து ஃபுட் டிப்ஸ் இல்லையா? ஆமா. என்னன்னா ஸோ நல்லா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை கொஞ்சம் வதக்கணும், ஒர்க் பண்ணினே இருக்கும். அப்புறம் இந்த வேக வச்ச நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி மறுபடியும் அதில் சொல்லிடுங்களேன். நாட்டுக்கோழி எப்படி வேக வச்சோம்? மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடணும். ஓகே, ஸோ அந்த வேக வச்ச அந்த நாட்டுக்கோழி இங்கே ரெடியாக இருக்கு. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆமா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது. அந்த நாட்டுக்கோழி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதை ஆட் பண்ணி இதில் சால்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சால்ட், அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன்ல சால்ட் போட்டு நம்ம குக் பண்ணிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு வேணுன்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? டன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள், இருக்கிற எல்லா தூளும் போட்டணும். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம சிக்கன் அந்த வேக வச்சு எடுத்து ஆட் பண்றோம்ல, அதுக்கு முன்னாடி அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணோம்ல, அப்பவே நம்ம இந்த இன்கிரிடியன்ட்லாம் ஆட் பண்ணணும், இந்த தூள்லாம். இல்ல நல்லா இருக்காது. ஆயில்ல நீங்க ஃப்ரை பண்ணும்போது ஒட்டிக்கும். அந்த பேசிக்கா அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூளோட இது இந்த போய்டும், ஸ்மெல் போய்டும், தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துரும் நீங்க சிக்கன் போட்டு வதக்கும் போது. ஓகே, அதனால இப்ப சிக்கன் அந்த வேக வச்ச தண்ணியோட ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பவுடர் எல்லாமே ஆட் பண்ணணும். கண்டிப்பா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது என்ன சீரகத்தூளா? தனியாத்தூள். ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ எவ்வளோ நேரம் இதை கொதிக்க வைக்கணும்? இதுக்கு வந்து எப்படின்னா ஆல்ரெடி இது வெந்திருக்கு, இருந்தாலும் இது ஓரத்துல வந்து ஆயில் மாதிரி மிதக்கணும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சுட்டு விட்டுறணும். ஒரு மீடியம். அப்ப இந்த விழுது எப்போ கடைசில ஆட் பண்ணணும்? ஓகே, இது ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்களா, இது பச்சையா இருக்கே. இல்ல பச்சை இல்லையே, நம்ம வதக்கி தேங்காய் வந்து நம்ம போட்டு அரைச்சோம், அது பச்சை தானே இருக்கும். அது இல்ல அது வந்து எப்பவுமே நீங்க ஆயில்ல வந்து தேங்காய் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து நம்ம எப்பவுமே ஆயில்ல தேங்காய் வதக்க கூடாது. ஓகே ஓகே. சோ அதனால டைரக்டாவே நீங்க அரைச்சிக்கலாம். சரி, ஓகே. அப்ப கடைசில தான் நம்ம பண்ண போறோம். இந்த குழம்புல வந்து சைடுல எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இத ஆட் பண்ண போறோம். இந்த ஓரமா வந்து ஒரு கலர்ல ஃபார்ம் ஆகும். சோ அந்த ஸ்விமிங் பூல் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சோ அதை அப்படியே க்ளோஸ் அப்ல கவனமா பாருங்க. ஓகேவா? ஸோ செமையா சுட சுட இருக்குது இந்த நாட்டுக்கோழி கறி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டு சமைச்சிருக்காங்க. பொதுவாக அந்த கிரேவியாக இருக்கிற ஒரு ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது தெரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்கன்றது 100% கேரண்டியாக நம்ம சொல்லலாம். இன்னைக்கு மக்களுக்காக கோவை நாட்டுக்கோழி கறி செஞ்சு கொடுத்த அவங்களுக்கு கேப்டன் டிவி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு அழகிய கிஃப்ட். இந்த கிஃப்ட் உங்களுக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. கோவை நாட்டுக்கோழி கறி செய்யறது எப்படின்னு ரீகாஸ்ட் சொல்லுவாங்க, கேளுங்க. முதல்ல மண் சட்டியில எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம், தக்காளி இதை நன்றாக வதக்கணும். வதக்கி எடுத்துக்கிட்ட பிறகு தேங்காயுடன் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். பிறகு திரும்பவும் எண்ணெயை ஊற்றி அதுல பட்டை, லவங்கம், சோம்பு இவற்றை நல்லா வதக்கிட்டு அதனுடன் ஒன்றும் பாதமாக அரைத்த கலவைகள், அதாவது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது இதை அரைத்து விட்டு
இதை வந்து எண்ணெயில் வதக்கிக்கணும். எண்ணெயை வதக்கினதுக்கப்புறம் நன்றாக வேக வச்சு எடுத்த, அதாவது ஒரு விசில் வச்சு எடுத்த அந்த நாட்டுக்கோழியை இதை போட்டு நல்லா வறுத்துட்டு இதனுடன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு இவற்றுடன் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் லேசாக விட்டு அதில் ஓரத்தில் எண்ணெய் கரை வர வரைக்கும் வேக விட்டு பிறகு அந்த அரைத்த விழுதானது அது சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் அந்த அரைத்த விழுதை இதில் கொட்டி ஒரு 10 நிமிடம் வேக விட்டு எடுத்தா சுவையான கோவை நாட்டுக்கோழி கறி ரெடி. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சமையல்.com நிகழ்ச்சி. இந்த சமையல்.com நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களால் ஸ்டுடியோக்கு வர முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியூரில் இருக்கோம் அப்படின்றவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஒன்றுமே இல்லைங்க, உங்களோட ரெசிபி நீங்கள் எங்களுக்கு இமெயிலாவோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை போஸ்டல்லையோ நீங்கள் அனுப்புனா உங்களுக்காக உங்கள் ரெசிபியை நாங்கள் உங்களுக்காக செஞ்சு காமிப்போம். இப்போது இந்த வீக்கெல்லாம் உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரெசிபிஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான ரெசிபி, அதே மாதிரி இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேரியன் ஆனியன் ரிங்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வெஜிடேரியன் ஆனியன் ரிங்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா, கார்ன்ஃப்ளவர், பாப்ரிகா பவுடர், சோடா வாட்டர், பிரெட் கிரம்ஸ், பொரிப்பதற்கு தேவையான ஆயில், வெங்காயம், மிக்சட் ஹர்ப்ஸ், உப்பு. இப்போ ஆனியன் ரிங்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் இது ரெண்டு தாங்க பேஸ். இதுக்கு இதில் மைதா அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடணும். இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் நீங்கள் அளவு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஆனால் மைதா அளவு ஜாஸ்தி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். பஜ்ஜிக்கும் ஆனியன் ரிங்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது, அது நீங்கள் சாப்பிடும்போது தெரியும். மைதா ஆட் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைதாவை விட கார்ன்ஃப்ளவர் ஜாஸ்தி இருக்கணும், இல்லை சம அளவு இருக்கணும். கண்டிப்பாக மைதாவோட அளவு ஜாஸ்தி ஆகக்கூடாது. ஜாஸ்தி ஆச்சுன்னா ரெசிபியே வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது பாப்ரிகா பவுடர். இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஒரு சிலர் வந்து பாப்ரிகா பவுடர்லாம் எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்காதுங்க, இந்த ரெசிபிக்காக நான் போய் வாங்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் ஜீரா பவுடர் வேணால் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். மிக்சட் ஹர்ப்ஸ் இல்லைன்னா, ஏன்னா மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து எல்லாருமே வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போடலாம். ஈவன் புதினா கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போடலாம். இந்த ஃப்ளேவரிங்காக தாங்க இதெல்லாம் ஆட் பண்ணுறது, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது இல்லைன்னா முக்கியமான பேஸ் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் தான். இப்போ இந்த மிக்சட் ஹர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பார்ஸ்லி, ஆரிகனோ, ரோஸ்மேரி அப்படின்னு சொல்கிற ஒரு ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு இவ்வளோதான் அளவு அப்படின்றது கிடையாது, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா பாப்ரிகா பவுடர், கார்ன்ஃப்ளவர், மைதா அண்ட் மிக்சட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு ஒரு கீ இருக்குது. இந்த ரெசிபி வந்து என்ன பண்ணால் இந்த ரெசிபி வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரும்னு நான் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சோடா வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சோடா மாவு ஆட் பண்ண போகிறோம். சோடா மாவு ஜாஸ்தி வேண்டாங்க, ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். அதாவது உங்களோட மிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதிகபட்சம் 1/2 ஸ்பூன் போதும். இந்த சோடா மாவு என்ன பண்ணுன்னா, அந்த பேக்கிங் சோடா இல்லை சோடா மாவு வந்து நம்ம ஊற்ற போகிற சோடா வாட்டரில் ரியாக்ட் ஆகி அதுதான் நமக்கு ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் கொடுக்கும். நல்லா இருக்குங்க க்ரன்ச்சியாக அந்த ஆனியன் ரிங்ஸ். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அப்புறம் அதில் பாப்ரிகா பவுடர், மிக்சட் ஹர்ப்ஸ், சோடா மாவு, சால்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோ சில்லி பவுடர் வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம இதில் சோடா வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் அதை வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். சோடா எப்போ ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சோடா வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா சோடா ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணலாம். ஓகே, ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆனியன் ரிங்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன பண்ண போகிறோம், அந்த ஆனியன் ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன்ஸை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ், இதை விட இன்னும் திக்காக இருந்தாலும் ஓகே, இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பொரிக்கும் போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் இருக்காது நீங்கள் சாப்பிடும்போது. ஏன்னா சீக்கிரமாக உள்ளேயும் குக் ஆகிடும், அது வந்து அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆனியன் ரிங்ஸை வந்து நம்ம சோடா ஊற்றி இந்த பேட்டர் ரெடி பண்ணி அதை டிப் பண்ணி எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துருவோம். கோட்டிங் கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம ரெண்டாவது கோட்டிங் கொடுத்து தான் பொரிக்க போகிறோம். ஒரு கோட்டிங்கில் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. அப்போ தான் உங்களுக்கு 2 கோட்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு அது நல்லா திக் லேயர் வரும், மேலே இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வந்தபோதும் நீங்கள் சூடாக அதில் போட்டு எடுத்து ஒரு நல்ல ஸ்நாக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சோடா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், சோடா ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லா ரியாக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். இந்த பேக்கிங் சோடாவோட இந்த சோடா வாட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். நல்ல ரியாக்ஷன் தாங்க கொடுக்கும், கவலைப்படாதீங்க. இது கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக பொரிக்கிறதுக்கு முன்னாடி தாங்க இதை ரெடி பண்ணணும். முன்னாடி நீங்கள் சோடாலாம் ஊற்றி இது வந்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் எல்லாம் போயிடும், சோடாவில் இருக்கிறது. உங்களுக்கு பேட்டர் வந்து நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகே, இப்போது இதை நம்ம கட்டி இல்லாமல் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், இல்லை இதை விட திக்காக இருந்தாலும் ஓகே, ரொம்ப திக்காக வேணாங்க, ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. ஏன்னா ரொம்ப திக்காக பேட்டர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிப் பண்ணால் அந்த கோட்டிங் ரொம்ப திக்காக வந்தது, அது ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஆனியன்ஸ் இதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஆனியன் இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இதில் இதே மாதிரி இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் இல்லை, திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இது ஏன் வெஜிடேரியன் க்ரன்ச்சி ஆனியன்ஸ் அப்படின்னா, இந்த பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ஆனியன் ரிங்ஸ் வந்து எக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பீட் பண்ணிப்பாங்க. அந்த எக் வாஷில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதுதான் வந்து ஆனியன் ரிங்ஸாக பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி எக் இல்லாமல் எப்படி வெஜிடேரியன் ரெசிபி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் ஆனியன் ரிங்ஸ். ஆயிலும் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு முக்கியமான டிப் என்ன தெரியுங்களா, ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். ஏன்னா நம்ம வந்து இதை வத்தல் பொரிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் பொரிக்க போகிறதில்ல, அப்பளம் பொரிக்கிற மாதிரி போட்ட உடனே எடுத்துகிற போகிறோம். அதனால் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா அதை நம்ம கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்க போகிறோம். ஏன் மீடியம் ஹீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா, நல்லா ஆல்ரெடி சூடாக இருக்க ஆயில் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம போடுற ஆனியன்ஸ் வந்து தீஞ்சு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லேயர் பண்ணியாச்சு. செகண்ட் லேயர் பண்ணலாம். இன்னொரு தடவை டிப் பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏற்கனவே போட்ட பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் வந்து உங்களுக்கு அந்த பேட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி சாகியான எஃபெக்ட் வந்துடும். அதனால் செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும்.
நீங்கள் 2 கோட்டிங் தான் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை, சிங்கிள் கோட்டிங் கூட கொடுக்கலாம். எனக்கு 2 கோட்டிங் கொடுத்தா பிடிக்கும், அதனால நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிரெட் க்ரம்ஸோட மைல்டு ஸ்வீட்னஸ், நம்ம போட்டிருக்க பாப்ரிக்கா பவுடரோட அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் 2 கோட்டிங் கொடுத்தீங்கன்னா, அதனால தான். அதே மாதிரி நீங்கள் வந்து 2 கோட்டிங் ஆஃப் பிரெட் 2 கோட்டிங் தான் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை, 3-4 கோட்டிங் கூட கொடுத்துக்கலாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியனோட டேஸ்ட் கம்மியாகவும் நம்ம போட்டிருக்க அந்த மிக்சரோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோட்டிங்லாம் கொடுத்து இந்த ஆனியனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆயிலும் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த ஆனியனை இந்த ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, கோ. இது ரொம்ப நேரம் பொரிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, போட்டு ஜஸ்ட் லெஸ் தேன் 1 மினிட் தான். கொஞ்சம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க, சூப்பர் ஹாட் ஆயில், அதில் தான் பொரிச்சு எடுக்கணும் நீங்கள். நீங்கள் அதே மாதிரி நம்ம பக்கோடாக்கு பண்ணுற மாதிரி சும்மா அது திருப்பிட்டும் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோம் இல்லையா, அந்த லேயர் தனியாக வந்துடும். அண்ட் ஆயில் வந்து ஆயில் அந்த பிரெட் க்ரம்ஸ் டெபாசிட் ஆகிட்டு ஆயில் ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் அந்த பிரெட் க்ரம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடுற ஆனியன்ஸ் எல்லாம் வந்து அந்த தீஞ்சு போன பிரெட் க்ரம்ஸ் அது மேலே ஒட்டி அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப திருப்பாதீங்க, 2 தடவை திருப்பினா அதோட போதும், அதுக்குள்ளே அது குக் ஆகிடும். ஓகே, இப்போது ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை டிஸ்பிளேல பார்க்கலாம். சுவையான வெஜிடேரியன் கிரன்ச்சி ஆனியன் ரிங்ஸ் ரெடிங்க. பார்க்க எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? வெஜிடேரியன் ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு இப்போ ரீகேப் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர், மைதா, பாப்ரிக்கா பவுடர், சால்ட், மிக்சட் ஹர்ப்ஸ், சோடா மாவு இதெல்லாம் கலந்து அதோட சோடா வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அனியனை இந்த பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு திரும்பவும் பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் 2வது கோட்டிங் கொடுத்து அதை சூடான ஆயிலில் பொரிச்சு எடுத்தால் வெஜிடேரியன் கிரன்ச்சி ஆனியன் ரிங்ஸ் ரெடி. ஓகே, ஸோ ஆனியன் ரிங்ஸ் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மற்றும் உங்களோட ரெசிபியை எங்களுக்கு எழுதியும் அனுப்புங்க, உங்களுக்காக இங்கே நாங்கள் சமைப்போம். இந்த வீக் மட்டும்தாங்க என்னோட ரெசிபி நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து மக்களோட ரெசிபி மட்டும்தான் நாங்கள் இதில் செய்ய போகிறோம். ஏன்னா அதுக்காகவே டிசைன் பண்ண ப்ரோக்ராம் தான் இந்த சமையல்.com. சரி, நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் முரளிகிருஷ்ணன் ஷெஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தட்சிணாபுரத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஒரு ஏரியாக்கே வரா மாதிரி இருக்கு. ஏன்னா 4 ஸ்டேட்டோட ஃபுட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம். அதனால ஒரு ஊருக்குள்ளே அப்படியே வரா மாதிரி இருக்கு. அப்படியே என்ன எங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? கண்டிப்பாக ஆவலோட எதிர்பார்த்து வரதான் இங்கே சாப்பிட வரவங்களாம். அதாவது இன்னைக்கு புதுசாக ஏதாவது புதுமையாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஓகே, இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா? தட்சிணாபுரம் எல்லாமே நல்லா இருக்கும். சரி, ஓகே. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எப்படின்னா தட்சிணாபுரத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த ஸ்பெஷலை வந்து கார்த்தி தயவுசெய்து நீ சொல்றாத, அங்கே போய் ஷெஃபை கேளு அப்படின்னு எனக்கு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. எங்கள் ஸ்பெஷாலிட்டி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைமில் வந்துட்டு லைவ் கவுண்டர்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம். ஆமாம். ஓகே. ஈவினிங்லேருந்து டின்னர் வரைக்கும், ஒரு நைட்டு 11 o'clock வரைக்கும் ஒரு லைவ் கிச்சன். அதாவது வரவங்க என்ன செய்கிறாங்கன்றதை லைவாக பார்த்து சாப்பிட்றது. அந்த வகையில் 2 வகையான ஆப்பம் போடுறோம். ஓகே. ரைஸ் ஆப்பம், ராகி ஆப்பம், புட்டுல 2 வகை, ரைஸு புட்டு. இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த லைவ் கிச்சன் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம். நார்மலாக ஒரு தோசை கேட்குறோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு சர்வர் வந்து எடுத்து வந்து இங்கே கொடுப்போம். அதுதான் லைவ் கிச்சன் அப்படின்னா
நம்ம வந்து இப்படி பார்த்துனே இருக்கணுமா ஆர்டர் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா இல்ல உட்காந்த இடத்துக்கு எடுத்து வந்து தருவோம். விருப்பப்படுறவங்க வந்து நீ எப்படி பார்க்கலாம் செய்யறாங்க பார்க்கலாம். எப்படி சுத்தபத்தமா செய்யறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பக்கத்துல இருந்து. அந்த இதுல ஸ்பெஷாலிட்டின்னும் போது லைவ் கிச்சன்ல மங்களூர்து நீர் தோசை. நீர் தோசை. ஆமா, நீர் தோசை செய்யறோம். அது வந்து மங்களூர் ஸ்பெஷாலிட்டி. அது வந்து லைவ் கவுண்டர்ல பார்க்கலாம் எப்படி பண்றாங்க. புட்டுன்றது ராகி புட்டும் பண்றோம், ரைஸ்லயும் புட்டு பண்றோம். அதுவும் எல்லாமே லைவ். அதுவும் லைவ் தான். இப்போ நான் வந்துட்டு எனக்கு 2 புட்டு கொடுங்க அப்படின்னா அந்த புட்டு வந்து முன்னாடியே அவங்க பண்ணி ரெடி பண்ணி காட்டுறத பார்க்கலாம். சூப்பர். அந்த அப்பம்லாம் ஆப்பம்ன்றது 2 வகையான ஆப்பம். ரைஸ்ல ஒன்று, அப்புறமா ராகி ஆப்பம். ஆப்பம் அந்த ஆப்பமும் கடாயில ஊற்றி நம்ம செய்யும்போது அதையும் அவங்க நேரடியாக பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து லைவ் கிச்சன். இதுக்கு மேலே அதுக்கப்புறம் குழி பணியாரம், 4 வகையான குழி பணியாரம் அதையும் சர்வ் பண்ணுறோம். சரி, அது சட்னி எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க? சட்னி எல்லாம் வந்துட்டு அரைப்பீங்களா? இல்லை சட்னி எல்லாம் லைவ் கிச்சன்றது அந்த ரெடி குக் பண்ணுறது மட்டும் தான். சட்னி எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கல. சும்மா கேட்டுக்கிறேன். நீங்கள் சட்னியாக அரைப்பீங்கன்னா நாங்கள் உட்காந்து பார்ப்போம் எப்படி சட்னியாக இருக்கிறீங்க, அம்மி வச்சு அரைக்கிறீங்களா, மிக்ஸி வச்சு அரைக்கிறீங்களா. லைவ் கிச்சன்றது இதுதான் எல்லாருமே நேரடியாக பார்த்து விருப்பப்பட்டு சாப்பிட்றது. ஸோ தட்சிணாபுரத்தோட நிறைய ஸ்பெஷல்ல இதுவும் ஒரு ஸ்பெஷல் இல்லையா, லைவ் கிச்சன் அப்படின்றது. சூப்பர். ஸோ இன்னைக்கு என்ன மக்களுக்கு நம்ம சமைக்க போகிறோம்? இன்னைக்கு வந்துட்டு கான் வடை. ஆமாம், அதாவது மக்காச்சோளத்தில் வடை. ஓகே. இப்போ சாதாரண மசால் வடை, உளுந்து வடை எல்லாமே பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் கான் ஆட் பண்ணி ஒரு மசால் வடை டைப்பு தான் அது கார்ன் ஆட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு. ஸோ கார்ன் வடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இல்லை காலைல இட்லி தோசை பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பர். ஸோ செம்ம வடை இன்னைக்கு வந்து நம்ம ஷெஃப் செய்ய போறாரு. அவர் அந்த வடை செய்யறதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றது சொல்லுவார், கேட்கலாம். சோளம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, அரிசி மாவு, கருவேப்பிலை, கடல மாவு, எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு. ஸோ தேவையான இன்கிரீடியன்ஸை சொல்லியாச்சு. அடுத்து செய்யும்போது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே எல்லாத்தையும் போட்டு கொட்டி நம்ம இது அப்படி இல்லை. இந்த சோளத்தை கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது 3த்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைகுறைமாக சும்மா அந்த கார்ன் வந்துட்டு படாமல் ஃபுல்லாக அரையாமல் ஒன்றும் பாதியமாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். கார்னு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்திருக்க கண்டென்ட்டு. ஓகேவா? அந்த கண்டென்ட்டை நாங்கள் ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து அந்த மாவு கூட ஆட் பண்ண போகிறோம். எந்த மாவு? கடல மாவு, அரிசி மாவு. கடல மாவு, அரிசி மாவோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி? நிறைய ஒரு பவுலில் வச்சு இல்லை லேசாக கொஞ்சம் கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், ஒரு கைப்பிடி அது போட்டு அதில் மிக்ஸ் பண்ணணும். சரி, மிக்ஸ் பண்ணுறோம். சரி, எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம்? மிக்ஸ் பண்ணனா அது வந்துட்டு லிக்விட் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ஈரப்பதமாக. ஆமாம், அந்த சலனம் கடல மாவும் அரிசி மாவும் சேரும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். வடை தட்டி போடும்போது வந்துட்டு நல்லா வரும். சூப்பர். அதுக்காக தானே? ஆமாம். சரி, இப்போ நீங்கள் அந்த அரிசி மாவும் கடல மாவும் ஆட் பண்ணி அப்படியே நல்லா அப்படி இது பண்ணிட்டு வடை மாதிரி தட்டி ஒரு அப்படி வச்சிடுறீங்களா? வடை மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறீங்களா? கண்டிப்பாக ரெடி. ஸோ இதை நம்ம தட்டி வச்சிருக்கோம்ல, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெயை வந்துட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் மீடியமாக இதமான சூட்டில் வடையை போடுறோம்.
இந்த திரட்டினதை எடுத்து நம்ம அதுல வைக்க போறோம். என்ன கலர் வரணும்? கோல்டன் கலர் தான். அப்படியே கோல்டன் கலர் கேட்டாலும் என்ன சமைச்சாலும் வர வர கோல்டன் கலர்ல வரணும், கோல்டு கலர்ல வரணும்ன்றாங்க. நகை மேல தங்கத்து மேல அவ்வளோ வெறியா இருக்காங்க எல்லாருமே. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த அரைச்ச கான் கூட வந்துட்டு கடல மாவும் ரைஸ் பவுடரும் போட்டது வந்து அந்த கான் வந்து ஸ்ப்ளிட் ஆகக்கூடாது. ஆயிலில் போடும்போது ஓகே பிரிஞ்சிடும். அதுக்காக அந்த கடல மாவும் அரிசி பவுடரும் கடைசியா நம்ம ஆட் கடைசியா பண்ணோம். அதெல்லாம் அரிசி கொஞ்சம் மாவும் mix கடலை பண்ணணும். மாவும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்புக்காக அந்த அரிசி பவுடர் வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். ஓகே, வடை மாதிரியே இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஆட் பண்ணிடுறோம். அந்த கான் வந்து அது வந்து தனியாக பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அது ரெண்டு சாப்பிட்டு அந்த 2 பவுடரும் போலன்னா பவடா மாதிரி உறிஞ்சு எடுத்துரும். பிரிஞ்சு ஸோ இதை நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு சுட சுட வடை கொடுப்போம். ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே பிரமாதமாக சுட சுட வடை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வடை அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதினா வடை, அப்புறம் வெங்காய வடை, இந்த மாதிரி வடைலாம் மசாலா வடை. அதான் மசாலா வடைனால எல்லா பருப்புகள்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் கார்ன் வடை அப்படின்னும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடுவோம், நம்ம வேக வச்சுட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக பெப்பரு சால்ட் அப்படி ஆட் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டீமாக சாப்பிடுவோம். பட் இப்படியும் நீங்கள் வடை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாபுரத்தில் இருக்க முரளிகிருஷ்ணன் ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் ஷெஃப், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்ல போறீங்க? ப்ளஸ்ன்றது சாதாரணமாக வடை சாப்பிட்றதுக்கு இது வடைக்கும் டிஃப்ரெண்ட்னா கார்ன் போடுறோம். ரெகுலராக உளுந்து வடை, மசால் வடை இந்த மாதிரியே சாப்பிட்டு பழக்கப்படுறவங்களுக்கு கார்ன் வடைன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே. மைனஸ்ன்றது ஆயிலில் ரொம்ப கொதிக்க விடாமல் ஸ்லோ ஃபயரில் சுட்ட எடுக்குது. சுட்ட எடுக்குது. தட்சிணாபுரத்தில் 2 சட்னி தரோம். ரெண்டு அதாவது தேங்காய் சட்னி, கார சட்னி. ஓகே. சட்னி எல்லாம் வந்து செம்ம ஃபேமஸ் போல இருக்குல்ல தட்சிணாபுரத்தில். ஆமாம், எது எடுத்தாலும் சட்னி தந்துருவாங்க. கண்டிப்பாக. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாபுரத்தில் லைவ் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போன விஷயம். லைவ் கிச்சன் அப்படின்னாலே நம்ம முன்னாடி ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1-2 டிஷ் தான் பொதுவாக நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு, ஆப்பம், நீர் தோசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேமஸ். ஓகேவா? ஸோ குட், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக தட்சிணாபுரத்தில் வந்து மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் பார்த்து இந்த ஸ்பெஷலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பாய் சொல்லிட்டு கிளம்பலாமா? எப்படி சொல்லுங்க பாய் சொல்லுங்க. பாய். கார்ன் வடை சரி எப்படின்னு ரீகேப் சொல்லுவார், கேளுங்க. 200 கிராம் கார்ன் எடுத்துட்டு அது கூட வந்துட்டு 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நறுக்கிட்டு மிக்சியில் ஒரு அரைங்குறையமாக அரைச்சிட்டு அது கூட 2 ஸ்பூனு கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி பவுட்ரு போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மாவை பிசைஞ்சிட்டு அந்த வடையை மாதிரி தட்டிங்க. வடையை தட்டிட்டு கடாயில் ஆயிலை மிதமான சூட்டில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூடான கார்ன் வடை ரெடி ஆகும். கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த முகங்கிறது எல்லாருக்கும் பொலிவாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசை இருக்குது எல்லாருக்குமே.
இருக்க வேண்டிய ஆசை தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் மேக்கப் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் நம்மளை கவர்ச்சியாக அந்த முகம் இருக்கணும்னா அதுக்கான சில இதெல்லாம் செய்யணும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஏதோ அலட்சியத்தில் சில தழும்புகள்லாம் வரும். அதாவது கடுகு வெடிக்கும் போது கூட அலட்சியமாக இருந்தோம்னா அந்த கடுகு போய் ஒன்று விழுந்துடும். அதை இப்படி தட்டி விட்டுட்டு பேசாமல் இருந்துருவோம். ஆனால் கொஞ்ச நாளில் அதில் ஒரு சின்ன கடுகத்தனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடுகை விட சின்னதாக ஒரு கரை விழுந்துடும். அதாவது கருப்பு புள்ளி விழும். அதனால தான் விழும் அது. அதை மாதிரி எத்தனையோ விஷயங்கள்னால சொரிஞ்சு விட்டுருப்போம். அந்த சொரியறதுல நகம் கீறி அதனால் ஒரு கரை விழும். அந்த மாதிரி எத்தனையோ கரைகள், அந்த மாதிரியான ஒரு தழும்புகள், அதாவது லேசான தழும்புகள் கரைகள் வந்ததுனால மூஞ்சியோட அழகே கொஞ்சம் லேசாக கெட்டு போகும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சின்ன சின்ன கரைகளும் சுருக்கங்களும் அந்த கோடுகளும் மறைஞ்சு அழகான முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. கவர்ச்சிகரமான முகத்தோடு இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப 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 ஈஸி. அதுவும் கிராமத்துக்காராளுக்கு இது கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஒருவேளை நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்காக வேணால் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவள் கூட மாடி தோட்டம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதில் இதை நான் சொல்ல போகிறத செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். அதாவது அவரை இலை எவ்வளோ ஈஸி பாருங்களேன். அவரை இலை அவ்வளோதான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். அவரை இலையை பிஞ்சான இலையை நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு கை நிறையா கூட எடுத்துக்கலாம். நிறையா பிஞ்சு இலையாக தான் இருக்கணும். ஏன்னா அதனுடைய சாறு தான் நமக்கு இப்போ வேணும். அந்த பிஞ்சு இலையை கையில் ஒரு 4-5 வச்சு இப்படி கசக்கினாலே சாறு வந்துடும். அந்த சாரை ஒரு ஸ்பூன், உங்களுக்கு மூஞ்சி எந்த பெருசுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சாரை ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எவ்வளோ வேணுமோ ஒரு 4 ஸ்பூன் கூட எடுக்கலாம். ஆனால் பொறுமையாக அந்த கசக்கி தண்ணிலாம் விடக்கூடாது. டைரெக்டாக அவரை இலையை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணிலாம் இல்லாமல் உதறிட்டு அதை கையில் வச்சு கசக்கணும். இப்படி நல்ல கசக்க அதுலேருந்து தண்ணி அப்படி வரும். ஆனால் அது கொஞ்சம் பிஞ்சு இலையாக இருந்தால் தான் வரும். முத்தின இலையில் எதிர்பார்க்க முடியாது அந்த சாறை. பிஞ்சு இலையாக இருந்ததுன்னா அந்த சாறு வரும். அதை எடுங்க, அவ்வளோதான். இந்த வெறும் அவரை இலையோட சாறு மட்டும்தான் வேணும். அந்த சாறை எடுத்து மூஞ்சியில் ஃபுல்லாக அப்பிடுங்க. எல்லா இடத்துலையும். உங்கள் முடியில் மட்டும் படாமல், முடியில் பட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றும் ஆகாது முடியலாம். ஆனால் அந்த இடத்துக்கு வேணும்னு அவசியம் இல்லைங்கிறதுனால அதில் படாமல் நெத்தியிலேருந்து சுற்றி எல்லா இடத்துக்கும், கண்ணுக்கிட்ட கூட இந்த இடத்துலலாம் கூட எல்லா இடத்துலையும் போடலாம். போட்டு நல்ல கழுத்தில் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஜம்முன்னு போட்டுட்டு அந்த அளவுக்கு சாறு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கு அளவெல்லாம் கிடையாது. எடுத்துட்டு இதை போட்டுட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட உங்களால் இருக்க முடியும்னா அப்படியே இருந்துருங்க. அந்த மாதிரி அது நல்லா போட்டு எல்லாம் 1.5 மணி நேரம் காஞ்ச பிறகு நல்ல தண்ணியை வச்சு, முதல்ல சாதாரண தண்ணியை வச்சு மூஞ்சியை அலம்பிடுங்க. முகத்தை அலம்பி அது சுத்தமாக எல்லாம் போகிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் காஞ்சி போயிடுது இல்லையா, அப்போ சுரண்டி அதை லேசாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு திருப்பி வெதன்னு தண்ணி, அதாவது உங்கள் கை பொறுக்கிற சூடு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூட்டு தண்ணியை வச்சு திருப்பியும் மூஞ்சியில் ஊற்றி நல்லா அலம்புங்க. அந்த மாதிரி அலம்பிட்டு ஃபுல்லாக நல்லா அலம்பின பிறகு காட்டன் துணியை வச்சு நிதானமாக ஒத்தி எடுக்கணும். அப்படியே ட்ரையாக போட்டு தேய்க்கக்கூடாது. தேய்க்காமல் நிதானமாக ஒத்தி எடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய கஸ்தூரி மஞ்சள் பொடி கடையில், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியை வாங்கி வச்சுக்கோங்க. அதை இப்போ என்ன பண்ணணும்னா அதில் ஒரு 2 ஸ்பூனை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு தயிரை விட்டு நல்லா குழப்பிட்டு திருப்பியும் மூஞ்சியில் அப்ளை பண்ணுங்க. அவரை இலையோடைய சாரை முதல்ல போட்டிங்க. அதை அலம்பின பிறகு இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய பொடியை தயிர் ஊற்றி கலக்கிட்டு அதையும் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட போதும். இருந்துட்டு திருப்பியும் நல்லபடியாக மூஞ்சியை வெறும் தண்ணி, சாதாரணமாக தண்ணியை எடுத்து ஊற்றி அலம்பிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவே தான். இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை நீங்களே உங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது அவ்வளோ கரைகளும் மாறி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மூஞ்சி அவ்வளோ ஒரு சின்ன கருப்பு கூட இல்லாமல் அவ்வளோ க்ளீன் ஆகிடும். இது நான் மறு போகிறதுக்கு சொல்லலை, சாதாரணமாக ஏற்பட்ட இந்த கருப்புகள் போகிறதுக்காக தான். அதாவது சின்ன வடுக்கள் வந்திருக்கும், நம்மளுடைய அஜாக்கிரதையினால் வந்த மிஸ்டேக்னால வந்த அந்த இதெல்லாம் போகிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மூஞ்சி பொலிவுடன் சந்தோஷமாக இருக்கலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஸோ இன்னைக்கு ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமும் நாங்கள் தேடி தேடி ஓடி போய் உங்களுக்காக புதுசாக பண்ணுமே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ஷோ இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நாளைக்கு உங்களுக்காக வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியா? பை. ஸோ வடை கான் அதான் மக்காச்சோளம். இதான் ஒன்று. காணுன்றதுக்காக லைட்டா சும்மா லைட்டா ஹலோ அப்படின்ற மாதிரி தொட்டு வந்தோம். கானு சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் திக்க அதை பாருங்க. எண்ணெய் கொதிக்க விடாம மிதமான சூட்டில். ரெடி. ஓகே டன்.